திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் கூப்புவர்தம் கை புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாரூர திருத்தாள் போற்றி தில்லைவாழந்தனரே முதலாகச் செயல்படுத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. அன்பர்களே, திருமலை சிந்தனையில இன்றைக்கு திருக்கடம்பூர் என்னும் ஸ்தலத்தை பற்றி பதிகம் பார்க்க வேண்டும். இந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற இறைவனுடைய பெயர் அமிர்த கடேசர். கும்பகோணத்து இறைவனுக்கும் அப்படிதான் சொல்றது வழக்கம். இறைவியினுடைய பெயர் சோதி மின்னம்மை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பதியத்தை பார்க்கலாங்க. வானமர் திங்களும் நீரும் மருவிய வார்சடையானை. இது சாதாரணமா அர்த்தம் புரியுங்க. வானமர் திங்களும் நீரும், நீரும் என்பது கங்கை, மருவிய வார்சடையானை, வார்சடைனா நீண்ட சடைன்னு அர்த்தம். தேனமர் கொன்றையினானை, அதுக்கு அர்த்தம் தெரியும். தேவர் தொழப்படுவானை, தேவர்களாலே தொழப்படுவான், தேவர் தொழப்படுவான், தேவரால் தொழப்படுவான். காணமரும் பிணை புல்கி கலைபயிலும் கடம்பூரில், இந்த மூணாவது வரையில கடம்பூர் என்ற ஸ்தலம் சொல்லப்படுது. அந்த ஸ்தலத்துக்கு அடைமொழி காணமரும் பிணை புல்கி கலைபயிலும் கடம்பூர். பிணை என்பது பெண்மான், கலை என்பது ஆண்மான். பெண்மானும் ஆண்மானுமாய் மகிழ்ந்திருக்கின்ற கடம்பூர் அப்படின்னு அர்த்தம். கான் என்பது காடு. காணமரும் பிணை புல்கி கலைபயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை. கடம்பூரில் அமர் கொள்கையினான். அமர்தல்னா விரும்பி தங்கி இருத்தல். தான் என்பதுக்கு பொருள் இல்லை. அல்லது கடம்பூரில் தான் அந்த சிவபரம் பொருள், அமர் கொள்கையினான் விரும்பி தங்கி இருக்கின்ற கொள்கை உடையவன். இந்த கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மாக்கள் தன்னை வழிபட்டு உய்தி பெறுதற் பொருட்டாக இறைவன் தலங்கள் தோறும் திருமேனி கொண்டு, சிவலிங்க திருமேனி கொண்டு வெளிப்பட்டிருக்கிறான். அதான் தான் அமர் கொள்கையினான். இந்த கொள்கை என்பது ஆன்மாக்கள் தம்மை வழிபட்டு உய்ய வேண்டி திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற தானமர் கொள்கையினானை தாழ்த்தொழ வீடு எளிதாமே. தாழ்த்தொழ வீடு எளிதாமே. திருவடியை தொழுதலினாலே வீடு எளிதாகும். தாழ்த்தொழ திருவடியை தொழ, திருவடியை தொழுதலாவது திருவருளின் வழி நிற்றல் அப்படின்னு அர்த்தம். தாழ் என்பது திருவடி, திருவடி என்பது திருவருளை குறிப்பது, அவனுடைய ஞானசக்தி கிரியாசக்தி என்பவற்றை குறிப்பது. ஆகையினால தாழ்த்தொழ வீடு எளிதாமே. தொழுதல் என்பதற்கு வழிபடுதல் அர்த்தம், வழிபடுதலாவது வழி நிற்றல் அர்த்தம். இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொன்னா, இந்த வார்த்தையை பார்த்த உடனே தாழ்த்தொழ வீடு எளிதாமே அப்படின்னா, கோயிலுக்கு போனா அங்க சாமி இருக்கும், அந்த சாமிக்கு பாதம் இருக்கும், அது தொட்டு கும்பிடு போட்டு வந்தா நமக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தி வந்து தொட்டு கும்பிட்டு வந்தா அதுல ஒண்ணும் வீடெல்லாம் கிடைக்காது. அப்ப என்னன்னா, தாளாவது திருவருள், வழிபடுதலாவது வழி நிற்றல். திருவருள் வழி நிற்றல். திருவருள் வழி நிற்றல் அப்படின்னா என்ன என்று கேட்டா, நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் திருவருளாலே நிகழ்கிறது என்று அறிந்து அந்த திருவருள் செலுத்திய வழியை தான் செல்லுவது. அப்படி சொல்லுகிற பொழுது இவன் இயற்கையிலேயே இறைவனாலே வகுத்து கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கின்றன, நல்ல நெறிகள், ஒழுக்க நெறிகளை உணர்த்துகின்ற நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை படிச்ச அறிவினால இவனுக்கு நல்லது இது கெட்டது இதுங்கிறது முன்னே தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்ப தீய நெறிகள் வந்து குறுக்கிடுகிற பொழுது சிவபரம்பொருள் நம்மை தீய நெறியிலே செலுத்தாது, நல்ல நெறியிலே தான் செலுத்தும் என்று அப்படி மாற்றி கொள்ளணும். ஏன்னா
இதை சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தீயனை செய்தாலும் கூட திருவருள் செய்ய வச்சது நான் செய்யறேன், நானா ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இடம் வைக்கக்கூடாது. ஏன்னா உலகியல் ஒழுக்கமும் நாம் பார்க்க வேண்டும். ஆகினால தீய நெறிகள், தீய ஒழுக்கங்கள் குறுக்கிடுமானாலும் அதை சாஸ்திரங்களை அறிந்து விலக்கி கொள்ள வேண்டும். இப்படி நடந்தால் அவனுக்கு வீடு பேறு கிடைக்கும். இப்படிதான் பாட்டை படிக்கணுமே தவிர இது சும்மா திருவடியை தவிர வீடு பேறு கிடைக்கும்னா நாங்க எல்லாரும் நம்ம கேள்வி பண்ணுவோம். ஆமா, போய் சுத்தி தொட்டு கும்பிட்டு வந்தா வீடு பேறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி ஒண்ணும் கிடைக்காது. அதனால தாழ் தொழுதல்னா என்ன? தாழ் தொழுவதனால வீடு பேறு எப்படி கிடைக்கும்? திருவருளின் வழியிலே நின்றால் பாசம் விடும், அதான் வீடுன்னு அர்த்தம். பாசம் விட்டு திருவள்ளின் வழி நிற்கிற பொழுது சிவப்பேறு கிடைக்கும். இதுதான் வீடு பேரு. அதனால தாழ் தொழுதலினாலே வீடு எளிதாம். அந்த எளிதாம் என்பதுக்கு குறிப்பு பார்க்கணும். வீடு பேர் பெற வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் என்னென்னமோ முயற்சி எல்லாம் பண்ணுவாங்க. மாணிக்கவாசகரோடும் சொன்னார், எல்லாரும் காட்டுல போய் புற்று மூடுற மாதிரி, மரம் சூழற மாதிரி எல்லாம் இருந்து உடம்பு வச்சு உன்னை காணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி முயன்றவர்களுக்கெல்லாம் காண மாட்டாத பொருளாக இருந்து என்னை ஒரு வார்த்தையில உபதேசம் பண்ணி ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அதெல்லாம் ரொம்ப சிரமம். அதை பார்த்த உடனே புராணங்கள்ல பாடி இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அடாடா, வீடு பேறு பெறுவது, திருவடி அடைவதற்கு இவ்வளவு சிரமப்படணும் போல் இருக்குது, நம்மளால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதனால ஒண்ணும் வேண்டாம், திருவருளின் வழி நெற்றலினாலே வீடு பேற்றினை எளிதாக பெறலாம். அதன் பொருட்டு நீங்க உடம்பு வருந்துதல் முதலாகிய தவத்தை செய்ய வேண்டியதில்லை என்பது எளிதாமே என்பதற்கு குறிப்பு. எனவே இந்த பாட்டுல நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது தாழ் தொழ வீடு எளிதாமே. தாழ்னா என்ன, தொழுதல்னா என்ன, வீடு எளிதாம் என்று சொன்னதனுடைய கருத்து என்ன? அப்ப அறிவாக வீடு பெறுகிற நெறி ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டா அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது. அப்போதையடிகள் வீடு பெற்றார், என்ன பண்ணாரு, என்ன சிரமப்பட்டார் அவரு? ஒண்ணும் இல்ல, திருநாவுக்கரசு பெயர் தான் அவர் மந்திரம். எப்ப பார்த்தாலும் திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் தவம் செய்யல, தவம் செய்வதற்காக பஞ்சாக்கினி மத்தியில நிக்கல, தவம் செய்வதற்காக பட்னி கிடக்கல, தண்ணீர் கூட இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நான் விரவங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட சாப்பிட மாட்டேனுங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னமோ உடம்பு தாங்கினா இருக்கலாம், நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது. உடம்பு தாங்காதவங்க அவங்கள பார்த்து இருந்து என்ன பண்ண போறாங்க? அதனால வீடு எளிதாம், எளிதாக வீடடைவதற்குரிய வழி என்ன அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்வோம். சைவம் எளிதாக வீடடைவதற்குரிய வழியை காட்டியது. அதனாலதான் சைவம் சமண பௌத்தங்களை வென்றது. அது ஞாபகம் வச்சுக்கணும். சமணம்லாம் தவம்னு சொன்னா சுடுகாரையில கிடக்கிறது, உடம்பை பல வகையா வருத்தி கொள்வது, இவைதான் தவம்னு சொல்லிட்டு இருந்தான். நமக்கு அந்த மாதிரி தவம் எல்லாம் கிடையாது. திருக்கோயில் வழிபாடுதான். ஆனா திருக்கோயில் வழிபாடு என்பதுக்கு பொருள் அறிந்து செய்ய வேண்டும், கருத்தறிந்து செய்ய வேண்டும். அது இல்லாம செய்யறது கிடையாது. அதனால அந்த தாழ் தொழ வீடு எளிதாம், அது மட்டும் நல்லா ஞாபகம். அடுத்தது, அரவினோடு ஆமையும் பூண்டு அம்துகில் வேங்கை அதழும் விரவும் திருமுடி தன்மேல் வெண்திங்கள் சூடி விரும்பி பரவும் தனி கடம்போரில் பைங்கண் வெள்ளேற்றங்கள் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கதுவாமே. தாழ்தொழ வீடு எளிதாங்கன்னு முதல் பாட்டுல சொன்னார். ரெண்டாவது பாட்டுல தாழ்தொழ வீடு எளிதாங்கன்னா எப்பங்க? காலையில ஒரு 7 மணிக்கு போய் தொழுவிட்டு வந்தா போதுமா, இல்ல சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போய் தொழுவிட்டு வந்தா போதுமா, அர்த்தஜாமத்துல போய் தொழணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் வருமே. அதல்ல, இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் சொன்னார் பாருங்க. அது மாதிரி இரவும் பகலும். ஆமா, பகற்பொழுதுல போய் கும்பிடலாம், ராத்திரியில எப்படி கும்பிடுறது அப்படின்னா, இரவும் பகலும் என்பது நமக்கு தத்துவத்துல என்ன பொருளை தரும்? கேவல நிலைக்கு போனாலும் சரி, சகல நிலைக்கு போனாலும் சரி. சரி, சகல நிலையில் இருக்கிற பொழுது தொழ முடியும். கேவல நிலைக்கு போனா கருவிகரணங்கள்லாம் ஒடுங்கி போகுது, எப்படி தொழ முடியும்? கேவல நிலையில தொழுதல் நிகழுமா அப்படின்னு ஒரு கேள்வி. கேவல நிலையில தொழுதல் நிகழும். இப்போ கேவலம் என்று சொல்வது அனாதி கேவலத்தையோ வேற யோசனை சொல்றதில்ல, இங்க இருந்து கீழே இறங்கி போகுது இல்லைங்களா, அந்த கேவல நிலையில. இப்போ இங்க இருந்து 96 கருவியும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற உணர்த்து முறைமை சகலம் என்று சொல்லுகின்ற மாசகலம் இருக்குது.
அந்த மாசகலத்துல நீங்க தான் கேவல சகலத்துக்கு வர்றோம். அப்போ அங்க கேவல சாக்கரம் வருது. கேவல சாக்கரம் அதோட கீழே இறங்கினா கேவல சொப்பனம் வரும் 25 கருவி. அப்புறம் கேவல சுழுத்தி 3 கருவி, கேவல துரியம் 2 கருவி. கேவல துரியாதீதம் பிராணவாயு மட்டும்தான், வேற ஒண்ணும் அங்க இல்லை. அது கூட ஒடுங்கி போகிறது. ஒடுங்கினாலும் அங்க யார் இருக்கிறா? புருடன் இருக்கிறான். புருடன் இருக்கிறான்னா கஞ்சுகம் அங்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கஞ்சுகம் அங்க இருக்கிறதுன்னு சொன்னா அந்த பிரகிருதி தத்துவம் கூட இருக்குது. கஞ்சுகம் என்பது வம்சத்துவ மலத்துக்கு ஆதாரம். வம்சத்துவ மலம் பொது வகையால் நிகழ்தல், சிறப்பு வகையால் நிகழ்தல் 2 உண்டுங்க. கஞ்சுக சரீரம் சேர்ந்தா வம்சத்துவ மலம் பொது வகையா நிகழும். அது கூட பிரகிருதி, இந்த பிரகிருதிக்கு தான் குணசரீரம் பேர். இந்த சரீரம் சேர்ந்தாதான் வம்சத்துவ மலம் சிறப்பு வகையா நிகழும். பொதுவாக நிகழ்வுனா என்ன, சிறப்பு வகையா நிகழ்வுனா என்ன அப்படின்னு கேட்டா, பொது வகையா நிகழ்வது என்பது கலை வித்தை அராகம் சேர்ந்த ஆன்மாவுக்கு ஏதாவது ஒரு பொருளை அறியலாம், இச்சிக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிற உணர்வு வரும். அப்போ விடய போகத்துக்கு அது தயாராகி விடுகிறது. இந்த விடயத்தை அனுபவிப்பது என்பது அங்க கிடையாது. அது எப்ப வருதுன்னு கேட்டா பிரகிருதி தத்துவம் சேர்ந்த பொழுது வரும். இந்த பிரகிருதி தத்துவத்துல பஞ்சக்லேசம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஆன்மாவுக்கு உண்டாகும். அந்த தன்மை உண்டானாதான் அது பொருளை சிறப்பாக அனுபவிப்பதற்கு தகுதி உடையதாக ஆகும். இந்த நிலைமை கேவல துரியாதீதத்திலும் இருக்குதுங்க. எப்படி கேவல துரியாதீதத்துல இருக்குன்னு சொல்றோம்? கேவல துரியாதீதத்துல புருடன் இருக்குது இல்லைங்களா? புருடன் இருக்கிறதுனால கஞ்சுகம் இருக்கிறது, பிரகிருதியும் இருக்கிறது. அப்ப ஒடுங்கி போனது எது? அந்த கரணம் தான் ஒடுங்கிச்சு. புத்தி, அகங்காரம், மனம், இந்த 3 தன்மாத்திரை இவைகள் ஒடுங்கிடுச்சு. அப்புறம் கனவுக்கு போற பொழுதே தூளதேகம் ஒடுங்கி போச்சு. தூளதேகத்துக்கு கருவி வேலை செய்யறது இல்லை. வர பொழுது சூக்கும தேகத்துல சித்தம் மட்டும் வேலை செய்து மற்றதெல்லாம் போயிடுது. கீழே போற பொழுது சித்தமும் ஒடுங்கி போகுது. என்றாலும் அங்க புருடன் இருக்கிறான். புருடன் இருக்கிறான் ஆகையினாலே அங்க என்ன இருக்கிறது? கஞ்சுகம் இருக்கிறது, குணசரீரம் இருக்கிறது. கஞ்சுகமும் குணசரீரம் இருக்கிறதுனால இந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதை ஒட்டிட்டு இருக்கும். திரும்ப எழுந்திருக்கிற பொழுது, அதாவது கேவலத்தை விட்டு திரும்பவும் நீங்க ஜாக்கிரத்துக்கு வர்ற பொழுது, துரியாதீதத்தை விட்டு ஜாக்கிரத்துக்கு வர்ற பொழுது உங்களுக்கு அந்த பழைய நினைவு கூடும். அப்ப அதுவரையிலும் நீங்க அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தீர்கள். அது உங்களை அறியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் இப்பொழுதும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க அந்த இரவும் பகலும் இதெல்லாம் சாஸ்திரம் சார், எங்களுக்கு புரியல, இந்த சகலம், கேவலம், ஜாக்கிரம், துரியாதீதம் இதெல்லாம் புரியாது, இந்த பகலும் இந்த இரவும் தான் புரியும், இதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு தகுந்தாலும் சொல்லிக்க வேண்டியதான். பகப்பொழுதுல நினைவோடு இருக்கிறீங்க, அந்த சிந்தனை இருக்கிறது. இரவு பொழுதுல தூங்கிடுறீங்க, தூங்கினாலும் உங்க சிந்தனை ஓட்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுல இது நடந்து கொண்டிருக்கும். எழுதுற பொழுது அந்த எண்ணத்தோட நீங்க எழுதுவீர்கள். அதுதான் இரவும் பகலும் அப்படின்னு. எனவே தொழுவதற்கு ஒரு இடம், ஒரு நேரம் கிடையாதுங்க. வழிபாடு என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கணும். நாம் செய்கின்ற செயலெல்லாம் வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும். அதனாலதான் சில பேர் சொல்வது உண்டு, அவர் கொஞ்ச தூரம் நடந்தாரானா அது சிவபரம்பொருளை வலம் வருவதாக ஆகும், அவர் உண்டாரானால் சிவபரம்பொருளுக்கு நிவேதிப்பதாக ஆகும், அவர் ஏதாவது பேசுவாரானால் அது சிவபரம்பொருளை தோத்திரம் செய்வதாக ஆகும் என்று சொல்வார்கள். அது எப்படி பேசுறது தோத்திரமாகும் அப்படின்னா அவர் அந்த சிந்தனையோடவே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாராகினால அது சிவபரம்பொருளுடைய வழிபாடாக ஆகும். எனவே வழிபாடு தாழ்த்தொழ வீடு எளிதானமேன்னு சொல்லிட்டு, தாழ் தொழுதலுக்கு நேரம் காலம் ஏதாவது உண்டானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இரவும் பகலும் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கு அதுவாமே. நமக்கு அது இன்பமாம். எது? பணிதல் இன்பம், பணிதலினாலே வருவது இன்பம். 2 இன்பம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வழிபடுவது ஒரு இன்பம், வழிபாட்டினாலே வருகின்ற சிவானந்தம் ஒரு இன்பம். வழிபாட்டினால வருவதுதானே சிவானந்தம், வழிபாட்டினால சிரமம் தானே அப்படின்னு கேட்டா இல்ல, வழிபடுவதும் ஒரு சுகம். அதனாலதான் சொன்னது, ஆண்டவன் அடியார்களை பார்த்து உங்களுக்கு வீடு போர் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, வேண்டாம் சாமி எங்களுக்கு வீடு போர் வேண்டாம், பின்ன என்ன பண்ண போறீங்க, இங்க இருந்துட்டு உங்களை வழிபடுவதே எனக்கு பெரிய இன்பம்,
கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு சொல்லுவார். எனவே வழிபடுவது என்பதே ஒரு சுகம். எனவே பணிய அது இன்பமா, அப்புறம் பணிதலினாலே இன்பமா, ரெண்டு இன்பம் அங்க வைத்துக் கொள்ள வேணும். பணிதல் ஒரு இன்பம், பணிதலினால் வருவது ஒரு இன்பம். அடுத்து அது முன்னால் இருக்கிறதா சொல்லியா, அரவினோடு ஆமையும் பூண்டு அந்துகில், பூண்டு வந்துகில் இருக்கும், அது அந்துகில் பிரிச்சுக்க வேணும். அது இலக்கணப்படி சரியில்லைங்க. ஆனா திருஞான சம்பந்தர் போன்றவர் பாடின பாட்டுல இலக்கணம் எல்லாம் பார்க்கப்படாது. அது பொதுவாக கவிஞர்களுக்கு சில சலுகைகள் உண்டுங்க. சில இடத்துல அவர்களுக்கு அந்த மாதிரி இலக்கணத்தை மீறி சொற்பிரயோகம் வைப்பாங்க. அது இதெல்லாம் பண்ணோடு கூடியதாகையினால அந்த இலக்கணத்தை எல்லா இடத்துலயும், அதாவது பூண்டு அந்துகில் அப்படின்னா பூண்டந்துகில் அப்படித்தான் வரும். அப்படி இல்லை பூண்டு பந்துகில் அப்படின்னு வரணும். பாருங்க, பூண்டு பந்துகில் இப்படி கிடையாது. பூண்டு அம்துகில் அப்படின்னு வந்தீங்கன்னா பூண்டு இருக்கிற ஊ போயிடும், இட்டு மட்டும்தான் நிற்கும். அது கூட இந்த ஆசை பூண்டந்துகில் அப்படித்தான் வரணும். இந்த இடத்துல மாறித்தான் வந்திருக்குது. இது இலக்கணப்படி சரியில்லைதான். ஆனா திருஞான சம்பந்தர் பாட்டுல அதெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. இந்த மாதிரி வருவத தமிழ் இலக்கணம் பொதுவா சொல் இலக்கணத்துல ஆரிடப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிடப்போலி, ஆரிடன்னா ரிஷிகள் செய்தது அப்படின்னு. ரிஷிகள் செய்ததுக்கு ரிஷி இப்ப நீங்க இந்த ஆர்ஷ அப்படிங்கிற சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஒரு இது எவ்வளவு வச்சுக்காங்க எங்க சிறுவாணி பக்கத்துல, ஆர்ஷ வித்யா ஆதர்ஷ இல்ல ஆர்ஷ, ஆதர்ஷங்கிறதுக்கு அர்த்தம் வேற, ஆர்ஷங்கிறதுக்கு அர்த்தம் வேற. ரிஷிகளாலே ஏற்படுத்தப்பட்ட பாடசாலை குருகுலம் சொல்றோம்ல, அந்த பொருள் ஆர்ஷ வித்யா குருகுலம் வச்சிருக்காங்க. இது யாருக்கு புரியுங்க? வச்சவங்களுக்கு தான் புரியும். வைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுலதான் வைக்கிறாங்க. இப்படிதான் ஒன்னொன்னா கலந்து போகுது. நாம் அதை சொல்லி சொல்லி அப்படியே பழகிடுறோம். அப்புறம் எங்க தமிழ் வரும்? வரவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க அதுதான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பேரை வச்சிடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமல வச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைகள் தான் போய் படிக்குதுங்க. அதுகளுக்கு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது. அவன் அப்படியே எழுதிட்டுறாங்க, அப்படியே அதுவும் படிச்சுட்டு வந்துடும். ஆர்ஷ வித்யா குருகுலம் இது என்ன? ஒரு வார்த்தையும் அதுல தமிழா இல்லை. தமிழ்நாட்டுல வைக்கிறாங்க. சரி, ஆரிடப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஷிகள் ஸ்லோகங்கள் அது இது எழுதுறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இலக்கணம் கிடையாதுங்க. அது இலக்கணம் உடையது போல வரும். ஆகினால் அதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரிடப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி வகையை சேர்ந்தது. வேண்டு அதழும் விரவும் திருமொழி தன்மேல் வெண்திங்கள் சூடி. இது என்ன பண்ணணும்? அது சந்தேகப்பட்டுக்கிறாங்க. இப்ப பாருங்க, அந்துகில் வேங்கை அதழும் விரவும் திருமுடி மேல்னா முடியில துகிலும் தோலும் விரவி இருக்கிற மாதிரி அர்த்தமாகுது. அப்ப ஆண்டவன் தோலை என்ன அப்படியே முக்காடு போட்டு போத்திட்டு இருக்கிறானா அப்படின்லாம் கேள்வி எழுப்பி சந்தேகப்படுறாங்க. அது அப்படிலாம் பண்ண வேண்டாம். பாருங்க, அந்துகில் வேங்கை அதழும் சூடி முடிதன் மேல் வெண்டிங்கள் சூடி விரவும் முடிதன் மேல். அந்த விரவும் முடிதன் மேல் என்பதுல எது விரவும் முடி அப்படிங்கிறது அவாய் நிலைங்க. எது விரவும் முடி என்பது அவாய் நிலையா வச்சு, அந்த அவாய் நிலைக்கு நாம என்ன பண்ணணும்? கங்கையும் திங்களும் பாம்பும் வன்னி கொன்றை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவைகளெல்லாம் விரவுகின்ற திருமுடி என்று அர்த்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா விரவுதல்னா கலத்தல். இந்த முடி இருக்கு பாருங்க, ஒன்றோடொன்று கலந்து சடையாக பின்னி கொண்டிருக்கின்ற முடி என்று அர்த்தம் பண்ணலாம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அந்துகில், துகில் என்பது பருத்தி ஆடைங்க, வேங்கை அதழும், அதழ்னா தோளாடை, விரவும் திருமுடி மேல்னா அப்ப பருத்தி ஆடையும் தோளாடையும் திருமுடியில் விரவி கொண்டிருக்கிறது. திருமுடியில எப்படி அது போய் விரவிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி பண்ணப்படாது. துகிலும் அதழும் சூடி வெண்டிங்கள் சூடி விரவும் முடிமேல் வெண்டிங்கள் சூடி. அந்த விரவும் என்பது அவாய் நிலை. என்ன விரவும் என்று கேள்வி வருது. என்ன விரவும் என்ற அவாய் நிலைக்கு அங்க திருமுடியில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டா விரவும் என்பது ஒன்றோடொன்று கலந்து சடையா இருக்கின்ற முடி என்று அப்படி அர்த்தம் பண்ணலாம். விரவும் திருமுடி தன்மேல் வெண்டிங்கள் சூடி விரும்பி, சூடியாகிய அவன் விரும்புகின்ற தலம். பரவும் தனிக்கடம்போரில்
பைங்கண் வெள்ளையற்றங்கள் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கு அது ஆகும். அடுத்து இழிபடும் இன்சொலினார்கள் இருங்குழல் மேல் இசைந்து ஏற தெளிபடு கொள்கை கலந்த தீத்தொழிலார் கடம்பூரில். கடம்பூர் கடைமொழி தீத்தொழிலார் கடம்பூர். தீத்தொழிலார்னா வேள்வி செய்கின்றவர்கள் அர்த்தம், தீய தொழிலுடையவர்கள் அர்த்தம் பண்ணக்கூடாது. வேள்வி செய்பவர்கள். அவர்கள் எப்படி வேள்வி செய்கிறார்கள்? தெளிபடு கொள்கை கலந்த தீத்தொழிலார். தெளிபடு கொள்கை, மயங்கிய கொள்கை இல்லாம தெளிந்த கொள்கை உடையவர்கள். அப்ப தெளிபடு கொள்கை கலந்த தீத்தொழிலார் அப்படின்னா அவங்க யாரா இருக்கணும்? ஆகம வழியில இருக்கின்ற அந்தணர்களா இருக்கணும். ஏன்னா ஆகமம் தான் சைவ சித்தாந்த பொருளை தெளிய உணர்த்துவது. அப்படி வச்சுக்கோ. தெளிபடு கொள்கை கலந்த தீத்தொழிலார் கடம்பூரி. அந்த தீத்தொழில் செய்வதனால வேள்வி புகை மேலே எழுகிறது. அந்த வேள்வி புகை அங்கே அந்த தளத்தில் இருக்கின்ற மகளிர்களுடைய கூந்தலெல்லாம் கலந்து நிற்கிறது. அதை சொல்றார். இருங்குழல் மேல் இசைந்தேற. குழல்னா கூந்தல். யாரு? இழிபடும் இன்சொலினார்கள் இருங்குழல். இன்சொல்லை உடைய மகளிர்கள். இழிபடும் இன்சொல். இழி என்பது இசையிலே ஒன்று. தாரம் உழைவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல ஒன்று. அதனால இழிபடும் இன்சொலினார்கள் இசைந்தேற தெளிபடு கொள்கை கலந்த தீத்தொழிலார் கடம்பூரில் ஒளிதரு வெண்பிடை சூடி ஒண்ணுதலோடு உடனாகி புலியதல் ஆடை புனைந்தான் பொற்கடல் போற்றுதும் நாமே. தொழ வீடு எளிதாம் என்று சொன்னார். பணிய இன்பம் நமக்கு ஆம் என்று சொன்னார். ஆதலின் அவனை நாம் பணிவோம் என்று இந்த பாட்டில முடித்திருக்கிறார். பொற்கடல் போற்றுதும் நாம். அடுத்த பாட்டு. பறையோடு சங்கம் இயம்ப. இயம்பன்னா ஒலிக்க அர்த்தம். பறையோடு சங்கம் இயம்ப. அதாவதுங்க, பறை கொட்டணும், சங்கு ஊதணும். பறை சங்கு ரெண்டையும் சேர்த்துட்டா கொட்டன்னு சொல்லுவீங்களா ஊதன்னு சொல்லுவீங்களா? கொட்டன்னு சொன்னா பறை என்பதுக்கு முடியும், சங்கு என்பது சும்மா நிற்கும். ஊத என்று சொன்னா சங்கு என்பதுக்கு முடியும், கொட்டை என்பது சும்மா நிற்கும், பறை என்பது சும்மா நிற்கும். இயம்பன்னு போட்டுட்டா இது பொது வினை. தமிழ்ல பொது வினை சிறப்பு வினைன்னு ஒண்ணு உண்டுங்க. தனித்தனியா அதுக்கு சொன்னா அதுக்கு உண்டான சிறப்பு வினை சொல்லணும். பல வினைக்கும் உரிய பொருளை பொதுவா அடிக்கிட்டா கடைசியில ஒரு பொது வினை சொல்லணும். அப்ப பறையும் சங்கும் இயம்ப. பல்வொடி சேர் நெடுமாடம் கரையுடை வேல்வரி கண்ணார் கலை ஒளி சேர் கடம்பூரில். கலை ஒளி சேர் கடம்பூர். கலை என்பது மேகலை, ஆபரணம். அவர்கள் இங்கும் இங்கும் சென்று வருவதனால அந்த ஆபரணம் ஒலிக்கிறது. கலை ஒளி சேர் கடம்பூர் என்று அர்த்தம் பண்ணணும். அல்லது கலை என்பதற்கு ஆடல் பாடல் என்று வைத்துக் கொண்டீர்களா, அதனால் எழுகின்ற ஒலி என்று வைத்துக் கொள்ளலாம். கலை ஒளி சேர் கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மருவி நின்று ஆடல் மகிழும் பிறையுடை வாசடையினானை பேணவல்லார் பெரியோரே. பாட்டு வரிசையா எப்படி படிப்படியா போய்கொண்டிருக்கும் பாருங்க. தாழ் தொழ வீடு எளிதான், ஆதலினாலே இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கு ஆம், ஆதலினாலே நாம் போய் போற்றுவோம், போற்றுதலினாலே நமக்கு பெருமை உண்டாகும். அது சொல்லியிருக்காங்க பாட்டுல. பிறையுடை வாசடையானை பேணவல்லார் பெரியோர். பேணுதல் அப்படின்னு சொன்னா போற்றுதல் அர்த்தம். போற்றுதல் என்று சொன்னா தம்மை விட்டு நீங்காம பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எப்போ நம்முடைய ஆன்ம அறிவில சிவம் வெளிப்பட்டதோ, சிவ சிற்சக்தி வெளிப்பட்டதோ, அந்த வெளிப்பாடு மறைந்து போகாம நாம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் பேணுதல் அப்படின்னு. சிவத்தை பேணில் தவத்துக்கு அழகு அப்படின்னு சின்ன வயசுல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. சிவத்தை பேணுதல்னா என்ன? பேணுதல்ங்கிற சொல்லுக்கு அகராய்வு போய் பாத்தீங்கன்னா பாதுகாத்தல், போற்றுதல் அப்படின்னு இருக்கும். பாதுகாத்தல்னா என்ன? ஒரு அறையில பூட்டி வச்சு எங்க வெளியே போக விடாம பண்ணிடலாமா? அல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி நைவேத்தியங்கள் மற்றதெல்லாம் பண்ணி அது பேணுதலா? அதெல்லாம் பேணுதல் இல்லை. எப்போ நம்முடைய முதல்ல நம்ம ஆன்ம சிற்சக்தியில சிவ சிற்சக்தி வெளிப்படாம இருந்தது, அது ஒரு அனுபவம் காரணமாய், சாஸ்திரம் காரணமாய், அல்லது பெரியவருடைய கூட்டுறவு காரணமாய், அல்லது தீட்சை காரணமாய் அது வெளிப்பட்டது. வெளிப்பட்ட அதனை மீண்டும் மறைந்து போகாதபடி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மீண்டும் மறைந்து போகாதபடி காப்பாற்றிக் கொள்வதுனா என்ன? நாள்தோறும் பூஜை பண்ண வேண்டும், சாஸ்திர பயிற்சி இருக்க வேண்டும், தோத்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இருப்பதனால அந்த சிற்சக்தி நம்மை விட்டு நீங்காம நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். அதுதான் நாம தினம் செய்து பழகிறது. இப்போ யோக பயிற்சி அப்படிங்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா முதல் நாள் அவர் எதையோ ஒண்ணு பண்ணி
இதான் பாத்துக்கோ, இதை தினம் பண்ணிட்டு அப்படிங்கிறான். விட்டா என்ன, 4 நாளைக்கு விட்டா போயிடும், அப்ப திரும்பவும் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தீட்சை பெறுவதற்காக குரு இடத்துல போறோம், அவர் ஒரு உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்தை மறக்காம 4 தோறும் பூஜை பண்ணி கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு விட்டுட்டா என்னங்க சாமி பண்றது? விட்டுட்டா ஒரு நாள் விட்டா பரவாயில்ல, அடுத்த நாள் பண்ணு, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. அதுக்கு அகோர மந்திரம் ஜபிக்க வேண்டும், 1000 தரம் ஜபிச்சா சரியா போகும் அப்படிங்குவாங்க. சரி, ஒரு 4 நாள் விட்டுட்டு 4000 நாள் ஜபிக்கலாமா? அப்ப கொஞ்ச காலம் விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் குரு இடத்துல போகணும். அவர் நம்ம திரும்பவும் சுத்தம் பண்ணுவார், முதல் காலத்துல பண்ண மாதிரி. அது ரொம்ப பெரிய சாதாரணமான விஷயம் தான். பஞ்சகவியம் கூட்டி பூஜை பண்ணி பஞ்சகவியத்தை அருந்த பண்ணி அதனால சுத்தம் அடைந்தா சொல்லி திரும்ப ஒரு தடவை உபதேசம் பண்ணுவார். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? தினம் ஒரு தடவை ஜபம் பண்ணிட்டு போறது. இதுதான் பேணுதல் அப்படிங்கிறது. நம்ம விட்டு நீங்காம காத்து கொள்ளுதல், இதுக்கு பேணுதல் அப்படின்னு ஞாபகம். பேணவல்லார் பெரியோரே. அப்ப பெருமை அதனால நமக்கு கிடைக்கும். பெருமை கிடைப்பதற்கு பல வழி இருக்குதுங்க, அதுவும் இது ஒரு வழி அப்படிங்கிற ஞாபகம் சொல்லுவோம். தீவிரிய கடலார்ப்ப சேரி கொண்டு இடுகாட்டில் நாவிரி கூந்தல் பேய்கள் நகை செய்ய, பேய்கள் நகை செய்ய, பேய்க நகை செய்ய அப்படின்னு இருக்கும். அந்த நானாவை இல் என்றும் நாய் என்று 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா சரியா போகும். பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன். எப்படி நட்டமாறான் பாருங்க. தீ விரியும்படியாய் கடல் ஆர்க்கும்படியாய் சிவந்த எரி கொண்டு இடுகாட்டில் நாவிரி கூந்தல் நற்பேய். நாவிரி பேய், கூந்தல் பேய். நாவிரி கூந்தல் நற்பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன். காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான். காவின்கண்ணே விரிந்த கொன்றை. காவிரினா காவிரி ஆறு நட்டம் பண்ணாதீங்க. காவிரி கொன்றை, காவின்கண்ணே விரிந்த. கா என்பது சோலை. காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாரே. இப்ப வேற ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். தாழ் தொழ வீடு எளிதாம் என்று சொன்னார். இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கு ஆம் என்று சொன்னார். ஆகையினால கடல் போற்றுதும் என்று சொன்னார். அப்படி போற்றுபவர்கள் பெரியோர்கள் என்று சொன்னார். இப்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எப்படி போற்றுவதுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். எப்படி போற்றுவது என்று சொன்னா, காவிரி பாடல் பயில்வார். பாடல் பயில்வார், பாட்டுக்களை பலகால சொல்லி பழகுதல், அதுதான் பயிலுதல் அப்படின்னு பேர். சரி, பாடல்னு சொல்லியாச்சு. அப்புறம் பாவிரி பாடல் அப்படின்னு ஒன்று, அது ஒரு பா இருக்குது, இங்க ஒரு பாடல் இருக்குது. அது என்ன 2 சமாச்சாரங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த பா என்பதுக்கு அர்த்தம் பண்ணணும். பாடல் என்பது சொற்களால் ஆகியது. பா என்பது சொற்களால் ஆகிய பாடல்ல இருக்கிற ஓசை, அதுக்கு பா என்று பெயர். இப்ப பாருங்க, இந்த பதிகம் இருக்குது. வானமர் சிங்களும் நீரும் மருவிய வாசடையானை, இது பாட்டு. இந்த பாட்டுக்கு ஒரு ஓசை இருக்குது, அதுக்கு ஒரு பேர் போட்டிருக்காங்க பாருங்க, காந்தாரம். இந்த பாட்டை பாடாமலே, அதாவது இருக்கிற சொல்லும் எழுத்தும் புலப்படாமலே அந்த ஓசை மட்டும் புலப்படும்படியாக பாடலாம். இப்ப இதையே வாத்தியத்துல வச்சு வாசிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அங்க எழுத்தோ சொல்ல தெரியாது, ஆனா அவர் காந்தாரப்பன் வாசிக்கிறார்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லுவதற்கு உரிய ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுக்குத்தான் பா என்று பெயர். எனவே பா விரி பாடல், ஓசை கலந்த பாடல். இப்ப பா என்பது அந்த ஓசைக்கு தான் பேருங்க. இப்போ தமிழ்ல வெண்பா, அகவற்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்றது. அதுல இருக்கிற பா என்பதுக்கு ஓசைன்னு தான் அர்த்தம், பாட்டுன்னு அர்த்தம் இல்ல. வெண்பா அப்படின்னா வெள்ளோசை அப்படின்னு அர்த்தம். அகவற்பா என்று சொன்னா அகவல் ஓசைன்னு அர்த்தம். கலிப்பா என்று சொன்னா கலி ஓசைன்னு அர்த்தம். அந்த ஓசையைத்தான் பா என்ற பெயரால் சொல்லுவது. அதுக்கு ஒரு ஆசிரியர் உரை எழுதினார். பா என்றா என்ன அப்படின்னு கேட்டா, சிவப்புலத்து ஒருவன் எழுத்தும் சொல்லும் புலப்படாமல் பாடம் ஓதுங்கால் தூரத்திலிருந்து கேட்டான் ஒருவன், இவன் என்ன பாட்டு சொல்லுகிறான் என்று அறிவதற்கு காரணமா இருக்கின்ற ஓசை எதுவோ அது பா அப்படின்னு சொல்லி எழுதினார். அதுதான் இங்க பா விரி பாடல் என்று சொல்லப்பட்டது என்று நாம். பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாரே. தன்புணல் நீள்வயல் தோறும் தாமரை மேல் அனம் வைக. வயல் இருக்குது, நல்ல நீர்வளம் மிக்க வயல், அதனால தாமரை பூத்திருக்கிறது, அதன் மேல அன்னம் வீற்றிருக்கிறது.
நற்றாமரை கயத்து நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல். இது எங்க சேரணுமோ அங்கதானே சேரணும். அதனால கண் புணர் காவில் வண்டு ஏற. கண் புணர் கா, சோலைகள் பார்த்தோம்னா கண்ணோடவே ஒட்டிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பார்த்த அந்த பார்வை அப்படியே இருக்குதுங்க, நம்ம கண்ணை விட்டு நீங்கலீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான் கண் புணர் கா. கண் என்பதுக்கு இந்த கண் என்று அர்த்தம் வைக்காம இடம் என்று அர்த்தம் பண்ணலாம். இடம் என்று அர்த்தம் பண்ணா இடங்களிலே பொருந்தி இருக்கின்ற கா என்று அர்த்தம் பண்ணலாம். அப்போ கண் என்பதுக்கு இடம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, கண் என்ற உறுப்பு என்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. ரெண்டு பொருளுக்கு தகுந்தாப்புல அர்த்தம் பண்ணலாம். கண் புணர் கா என்று. கண் புணர் காவில் வண்டு ஏற. பாருங்க, தாமரையில் அன்னம் வைக, காவில் வண்டு ஏற. கள்ள விழும் கடம்போரில். வண்டு ஏன் வரும்? தேன் முதுகலினாலே வரும். அதான் கள்ள விழும் கடம்போரில் பெண்புனை கூருடையானை பின்னு சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார். மேல பாவிரி பாடல் பயில்வார்னு சொன்னார் பாருங்க, அதேதான் பண்புனை பாடல். பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதவர் தாமே. மேல பழிபாவம் இல்லை என்று சொன்னார, அதுல இந்த பாவம் என்பதை மிகுத்து சொல்லு. பாவம் என்பது செய்ததனால் வருவதுங்க, பழி என்பது செய்யாம இருக்கவும் செய்ததாக வந்து வாய்க்குது பாருங்க, அதுக்குதான் பழி அப்படின்ட்டு. திருவிளையாடல் புராணத்துல பழி எஞ்சின படலம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா இந்த பழி வேறு பாவம் வேறு அப்படிங்கிற ஞாபகம். பலிகெழு செம்மலர் சார பாடலோடு ஆடல் அறாத கலிகெழு வீதி கலந்த கார்வயல் சூழ் கடம்பூரில். கார்வயல் சூழ் கடம்பூர் கலிகெழு வீதி கலந்த கடம்பூர். கலிகெழு வீதினா ஆரவாரம் மிக்க வீதி. என்ன ஆரவாரம் மிக்க வீதி? பாடல் ஆடல்களினாலே ஆரவாரம் மிக்க வீதி. பாடல் ஆடல்கள்னா ஏதோ பொழுதுபோக்குக்காக பாடுகின்ற பாடல் ஆடலோ அப்படின்னு கேட்டா, பொழுதுபோக்குக்காக பாடுகின்ற பாடல் இல்ல, பூசைக்காக பாடுகின்ற பாடல். சிவபூஜையில உபசாரம் இருக்குது இல்லைங்களா? உபசாரத்துல பாடுதல் ஒரு உபசாரம், வாத்தியம் வாசிக்கிறது ஒரு உபசாரம், ஆடுதல் ஒரு உபசாரம். இப்ப நம்ம வீட்டு பூஜையில நாம அதெல்லாம் செய்ய முடியாது. பெரிய கோயில்கள்ல போய் பார்த்தீங்களான்னா தோத்திரம் வேற, உபசாரமாக பாடுதல் வேற. அது ஞாபகம் வச்சுக்கணும். தோத்திரம் என்று சொல்ற பொழுது அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு இவங்க வேதம் சொல்லுவாங்க, இவங்க திருமுறை சொல்லுவாங்க, அப்புறம் அவர் முடிச்சு போயிடுவாரு. அப்புறம் ஒரு கோஷ்டி வரும், அது உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடும் சந்நிதியில உட்காந்து, அது புறட்டு போயிடும். அப்புறம் ஒரு கோஷ்டி வரும், அவங்க உட்காந்துட்டு வாத்தியம் வாசிப்பாங்க, அது போயிடும். அப்புறம் ஒரு கோஷ்டி வரும், அவங்க கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடுவாங்க, அப்புறம் போயிடும். இதெல்லாம் கோயில்ல நடக்கக்கூடிய உபசார வகைகள். அதுல பாடல், வாத்தியம், ஆடல், இது மூணும் உபசார வகையை சேர்ந்து அந்த பாடல் ஆடலை சொல்லுகிறார் இந்த இடத்துல. இப்ப ஆடல் என்பது போயிட்டு நம்ம நாட்டுல அது இல்லை. இன்னும் மற்ற ரெண்டு இருக்குது, பாடலும் வாத்தியமும் இருக்குது. பெரிய கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா பூசைக்கு பின்னால நடக்குங்க. கோயில் முடிச்சு குறுக்குபாடுல போயிடுவாரு. அதாவது இவங்களுக்கெல்லாம் மானியம் உண்டுங்க. அந்த மானியத்தை அவங்க அனுபவித்துக் கொண்டு அதுக்காக அந்த கோயில்ல ஊழியம் பண்ணணும். அதுக்காக அந்த நேரத்துக்கு அவங்க பாட்டுல அவங்க கடமை, அது யாரும் இவங்க என்ன பாடினாங்க என்ன வாசிச்சாங்கன்னு அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுல பண்ணிட்டு போயிருப்பாங்க. பூஜையில உபசார வகைகள்ல ஆடல்னு ஒண்ணு உண்டு. பிரபுலிங்க லீலைன்னு ஒரு நூல் உண்டு, சிவபிரகாசாமிகள் செய்தது, வேறு செய்வ நூல் அது. அதுல மாயைன்னு ஒரு அரசகுமாரி, அவ மதுகைநாதன் அப்படிங்கிறவரை பூஜை பண்றான். பூஜை பண்ணிட்டு கடைசியில அந்த சந்நிதியில நாட்டியம் ஆடுகிறார். அந்த அந்த காப்பியத்தினுடைய கதையை அந்த இடத்துல தான் உருவாகுது. அந்த கதையை சொல்லிட்டு இருந்தா நேரமாகும், அது இப்ப வேண்டாம். ரொம்ப ரொம்ப அழகான இடம் அது. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, பூஜையினுடைய உபசாரத்துல நாட்டியம் என்பது ஒரு அங்கம் அப்படின்னு. அதான் அந்த பாடலும் ஆடலும் தான் இங்க சொல்றாங்க. இது எங்க சார் இருக்குது பாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலிகெழு செம்மலர் சார பாடலோடு ஆடல் அறாத. பலிகெழு செம்மலர், பலி என்பது இந்த அர்ச்சனையாக பூ தூவுகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பலின்னு பேர். பூப்பலி என்று பழைய காலத்துல பேர், சிலப்பதிகாரத்துல அந்த பெயர்ல சொல்லப்படுது. அப்ப பலிகெழு செம்மலர் சார, அப்ப செம்மலரால் தூவி வழிபட்டு அவர்கள் செல்ல, அதை சார மற்ற உபசாரமாக பாடலும் ஆடலும் வருது. இவற்றினாலே அந்த வீதி எப்பொழுதும் ஆரவாரம் உடையதாக இருக்கிறது. அதாவது ஒரு ஊருன்னு சொன்னா தூங்கு மூஞ்சி ஊரா இருக்கக்கூடாதுங்க, நல்ல ஆரவாரம் மிக்க ஊரா இருக்கணும்.
ஆரவாரம் மிக்க ஊருன்னா அது எப்படி சண்டை சச்சரவுனாலையும் கூட ஆரவாரம் வரும், அப்படி வரக்கூடாது. திருவிழாக்களினாலே ஆரவாரம் வரணும். இதுதான் பழைய காலத்துல ஊருக்கு லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கவங்க தூங்கவே மாட்டாங்களாம். ஒருத்தர் ஒரு ஊரை பத்தி வர்ணனை பண்ணார். சின்ன குழந்தைகள்லாம் அந்த நேரமா ஆடி பாடிட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருக்கும். அது ஒரு ஆரவாரம். திருவிழாக்கள்னால ஒரு ஆரவாரம். இந்த ரெண்டும் இல்லாட்டாலும் கூட ஜனங்க விழிச்சுட்டா பேசிட்டே இருப்பாங்க. இரும்பிழி மகார் இவ் அழுங்கல் மோதூர் விழவின்றாயினும் துஞ்சாதான். ஊர் தூங்காதான். ஏன் தூங்காது? விழா காலத்துல தூங்காம இருக்கலாம், விழா இல்லாவிட்டாலும் இது தூங்காது. அப்ப விழா காலத்துல தூங்காதுன்றது நல்லாவே தெரியுது. அப்புறம் சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அது ஆரவாரம். இது ஊருக்கு லட்சணம். எனவே ஊர் என்பது சப்புன்னு இருக்கக்கூடாது. ஒரு சுறுசுறுப்பா எந்த நேரம் இயக்கம் உடையதாய் ஆரவாரம் உடையதாய் இருக்க வேண்டும். இங்க ஒரு ஆரவாரம் சொல்றார், இது பூஜையினாலே வந்த ஆரவாரம். அதனால ஒலிகெழு பலிகெழு செம்மல் சார பாடலோடு ஆடல் அறாத கலிகெழு வீதி கலந்த கார்வயல் சூழ் கடம்பூரில் ஒலிதிகள் கங்கை கரந்தான் ஒண்ணுதலால் உமை கேள்வன். ஒண்ணுதலாளாகிய உமையை வெளிப்படையா வைத்திருக்கிறான், கங்கையை கறந்து வைத்திருக்கிறான். புலியகள் ஆடையினான் தன் புனைகடல் போற்றல் பொருளே. மெய்ப்பொருள், அதான் மெய்ப்பொருளை அடைவதற்குரிய வழி அவனுடைய திருவடியை போற்றுதல், மற்றதெல்லாம் பொருளற்றது அப்படின்னு சொல்றார். பூம்படுகர் கயல்பாய பூம்படுகில், படுகர் என்பது சொல்லுங்க, அது அறுக்கெட்டு படுகு என நிற்கிறது. அந்த படுகிலே கயல்பாய, படுகர் என்று நீர்நிலைக்கு பேர். எனவே பூம்படுகில் படுகரில் என்று அர்த்தம் பண்ணணும். படுகர் என்பது நீர்நிலைக்கு பேர். பூம்படுகில் கயல்பாய புள்ளீரிய, கயல் பாய்வதனாலே அங்கே இருந்த பறவைகள் அஞ்சி ஓடுகின்றன. புள்ளீரிய புறங்காட்டில் காம்படு தோழியர் நாளும் கண்கவரும் கடம்பூரில். காம்பு அடு தோழியர், காம்புனா மூங்கில், மூங்கில் போன்ற தோலை உடையவர்கள் அர்த்தம். மகளிர்களுக்கு அடைமொழியா வருது. மேம்படு தேவியோர் பாகம் மேவி உமையம்மையை சொன்னார். எம்மான் என வாழ்த்தி தேன்படு மாமல தூவி திசை தொழ தீய கெடுமே. திசை தொழ அப்படின்னா திசை நோக்கி தொழ. இதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம ஊர்லயும் கூட பழக்கம்தான். தினம் கோயிலுக்கு போவாங்க. ஒரு நாள் ரொம்ப சிரமம், கோயிலுக்கு போக முடியல. இந்த பூஜை நேரத்துக்கு வெளியில வந்து நின்று கோயில் இருக்கிற திசையை நோக்கி ஒரு கும்பிடு போட்டா வழிபட்ட மாதிரி அர்த்தம். அதனால திசை நோக்கி தொழுதல். தமிழ் இலக்கியத்துல பரிபாடல்னு ஒரு இலக்கியங்க. இந்த திருமாலிருஞ்சோலை மலை இருக்குது இல்ல, இப்ப பழமுதிர் சோலை நாம சொல்ற மாதிரி திருமாலிருஞ்சோலை மலைன்னு பேரு. சொன்னா சென்று தொழ முடியாதவர்கள் கண்டு தொழுங்கள் அப்படின்னா, சென்று தொழுகல்லீர் கண்டு தொழுமின்கள் அப்படின்னா. அதுதான் இறைவன் மலை வடிவமா இருக்கிறது. எல்லாரும் கோவிலா இருந்தா எல்லாரும் வந்து வழிபடணும். வர்ற பொழுது நேரம் ஆயிடுதுன்னா அவன் கதை சாத்திட்டு போயிடுவான். மலைக்கு யாரு கதை சாத்த முடியும்? அதனால எங்க நின்று வேணாலும் ஒரு கும்பிடு போடலாம். அதனால இறைவன் மலை வடிவாக வெளிப்படுறது ஒரு சௌகரியம். அது சொல்ற திசை தோழ தீய கெடுமே திருநறு மார்பிரவனும் திகழ்தொரு மாமலரோனும் இருவருமாய் அறிவொன்னா எரு உருவாகிய ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே. இந்த பதியத்துல ஒரு விசேஷம். 8வது பாட்டுல ராவணனை பாடணும்ல, அது இல்ல. 9வது பாட்டுல இவங்களை பாடணும், பிரம்ம விஷ்ணுக்களை பாடணும். அது எல்லாம் சேர்த்து ஒரே பாட்டுல வச்சுட்டார். ராவணனையும் பிரம்ம விஷ்ணுக்களையும் சேர்த்து 9வது பாட்டுல வச்சிருக்கிறார். திருமரு மார்பிலவனும், திருமரு மார்பன் என்பது யாருக்கு பேரு? திருமாலுக்கு பேரு. அப்புறம் திகழ்தொரு மாமலரோனும், இது பிரம்மாவுக்கு. இந்த 2 பேரும் இங்க வச்சாச்சு. இருவருமாய் அறிவொன்னா எரி உருவாகிய ஈசன் கருவறை காலில் அடர்த்தான். இங்கதான் ராவணனை வச்சிருக்கிறார். அப்ப 9வது பாட்டிலேயே திருஞான சம்பந்தருடைய பதியத்துக்கு 8, 9, 10, 11 என்பது ஒரு வரையறை இருக்கும். 11 கடைக்காப்பா இருக்கும். அந்த மாதிரி அடுத்த பாட்டு முறையா வருது. சமன்பாட்டு ஆடை தவிர்த்து அரங்காட்டும் அவர்களும் சொல்லக்கூடிய அவங்க கொஞ்சம் வேடிக்கை பண்ணி சொல்லி இருக்கிறார். அறம் சொல்றானா, ஆனா அவன் ஆடை உடுத்த மாட்டானா அப்படி சொல்லி. ஆடை தவிர்த்து அரங்காட்டும் அவர்களும் அந்துவராடை சோடைகள் நன்னெறி சொல்லார். சோடை என்பது பொருளற்ற வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அவர்கள் சொல்லினும்
அது உண்மையான சொல்லல்ல கண்டீர், சொல்லல கண்டீர். வேடம் பலபல காட்டும் விகிதன், பலபல வேடத்தர் அப்படின்னு சொல்றது. நம் வேத முதல்வன் காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே. விடைநவிலும் கொடியானை வெண்கொடி சேர் நெடுமாடம் கடைநவிலும் கடம்பூரில், கடை என்று வாயில், காதலனை கடம்பூரில் விருப்பமாக தங்கியிருப்பவன், காதலன் விருப்பமுடையவன். கடற்காழி நடைநவில் ஞான சம்பந்தன். மற்ற இடங்கள்ல ஞான சம்பந்தன் என்பதுக்கு வேற என்னென்னமோ அடைமொழி போட்டார். இந்த பதியத்துல திருக்கடைக்காப்புல திருஞான சம்பந்தர் தன்னை நடை நவில் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ எல்லாருக்கும் சைவ நெறி இது என்பதை சொல்லி காட்டிய ஞான சம்பந்தர். அப்ப திருஞான சம்பந்தர் பதிகம் சைவ நெறியிலே ஒழுகுவது எப்படி, சைவ ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கறத சொல்லி காட்டும் என்று திருஞான சம்பந்தரே தன்னுடைய பதிகத்தை பற்றி சொல்லுகிறார். நடைநவில் ஞான சம்பந்தன். இதுக்கு இன்னொரு விதமா அர்த்தம் பண்ணுவாங்க, ஒழுக்கங்களில் பழகிய ஞான சம்பந்தன். நவிழுதல் என்பதுக்கு பழகுதல்னு ஒரு பொருள் உண்டு, நவிழுதல் என்பதுக்கு சொல்லுதல்னு ஒரு பொருள் உண்டு, பழகுதல்னு ஒரு பொருள் உண்டு. சொல்லுதல் என்று சொன்னா உலகத்தார்க்கு சைவ நடை இன்னது, சைவ ஒழுக்கம் என்னது என்று சொல்லி காட்டினார் என்றாகும். பழகுதல் என்று சொன்னா சைவ ஒழுக்கத்திலே பழகிய ஞான சம்பந்தன் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டதாக ஆகும். இரண்டு விதமா அதுக்கு அர்த்தம் பண்ணலாம். நடைநவில் ஞான சம்பந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும், நன்மையால் ஏத்திய பத்து ஞானத்தால் ஏத்திய பத்து என்று சொல்ல வேண்டும். படைநவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலரே. பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலரே. அந்த பாடலுக்கு படைநவில் பாடல், படைநவில் பாடல், அது என்ன படைநவில் பாடல்? படை என்ற சொல்லுக்கு ஆயுதம் அர்த்தம். அப்படி அர்த்தம் வச்சா இந்த பாடமே, இந்த பாடலே நமக்கு ஆயுதமாக இருக்கும். எதற்கு ஆயுதம்? பிறவி பகையை எறிவதற்கு, மலப்பகையை எறிவதற்கு ஆயுதமாக இருக்கும். திருவேந்தெழுத்தை படைக்கலம்னு சொன்னார் இல்லையா? படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சும் என் நாவிற்கொண்டேன். அதுபோல இது படை நவில் பாடல் என்று அந்த அர்த்தம்.